IFN தமிழ் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் கீதா அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா IFN தமிழோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும், வகை வகையாக உங்களுக்கு நான் சமைச்சு காட்ட முடியும். இன்றைக்கி நான் பண்ண போகிறது அவல் உப்மா, புளி போட்டு பண்ண போகிற அவல் உப்மா. அது சம்மந்தமான சாமானெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் சௌரியமாக இருக்கும். முன்னாடி அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி போட போகிறது நல்லெண்ணெய் போட போகிறோம். ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ட் என்னோடய பாட்டி நான் சின்ன குழந்தையாக இருக்கிறச்சே இந்த மாதிரி வகை வகையாக எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதோட வாசனை அந்த நல்லெண்ணெய் செக்கில் அரைச்சி கொடுப்பாங்க. அது இன்னும் வாசனையாக இருக்கும். ஸோ எண்ணெய் காயட்டும். காஞ்சப்புறமா என்ன போட போகிறோன்னா கடுகு போட போகிறோம், உளுத்தம்பருப்பு, அடுத்தது கடலைப்பருப்பு, அடுத்தது முந்திரி போட்டுக்கலாம். எனக்கு எப்போவுமே பிடிச்ச அடுத்தது வேர்க்கடலை, வாசனைக்கு கருவேப்பிலை, உரப்புக்கு நான் காஞ்ச மிளகாய் போடுறேன். நீங்கள் பச்சை மிளகாயும் போடலாம், வேணும்னா ஒன்றும் போடலாம், ரெண்டும் போடலாம். நான் கிள்ளி போடுறேன் இன்றைக்கி, ஏன்னா அப்போ தான் அந்த உரப்பு வரும். அதனால் கிள்ளி போட்டுடலாம். எல்லாமே செவக்கணும் இப்போது. ஸோ நல்லா செவந்தாச்சு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கடித்தாலே அவ்வளோ நல்லது உடம்புக்கு, அதுக்காக தான் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம புளி சேர்க்க போகிறோம். நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதனால் அதை அப்படியே போட்டுடலாம். சில பேர் இன்னும் புளிப்பாக வேணும்னா இன்னும் கூட புளிப்பாகவும் போடலாம். நல்லா சுண்டணும். இது புளி நல்லா சுண்டியாச்சு. இப்போ நம்ம கலருக்காக மஞ்சப்பொடி போடுறோம். உடம்புக்கும் நல்லது அது. வாசனைக்கு பெருங்காயம் போட போகிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம், ஏன்னா அப்போ தான் அது எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகும். அதனால் தேவையான அளவு உப்பு நல்லா கிளறிட்டு, ஸோ நல்லா சுண்டியாச்சு. இப்போ நம்ம அவலை போட்டுடலாம். நல்லா ஒத்தாப்பில் கிளறணும். இப்போது அதுதான் வேலையே. இப்போது கமகமன்னு புளி அவல் ரெடி ஆயாச்சு. எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச டிஃபன் இது. எனக்கு என்னோடய பாட்டியோட நினைவு தான் வருது. பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்ததுக்காக. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், IFN தமிழுக்கு மறக்காமல் லைக் பண்ணணும், ஷேரும் பண்ணணும், கமெண்ட்டும் பண்ணணும். இன்னொரு ரெசிபியோட கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.